ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திலாக் டாக். நம்ம கண்டிப்பாக ஃபாரின் எல்லாம் போக இருந்துச்சுன்னா டேட்டா ரோமிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை நம்ம சிம்முக்கு நம்ம ஃபோனுக்கு கண்டிப்பாக எனேபிள் பண்ணி வைப்போம். ஏன்னா டேட்டா ரோமிங் பண்ணி தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த டேட்டா ரோமிங்கை டேர்ன் ஆஃப் பண்ணிக்கணும்னா இல்லாட்டி டிசேபிள் பண்ணிக்கணுமா, ஸோ எப்படி அப்படின்றத இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இதுதான் நம்ம சேனலுக்கு முதல் தடவை வந்திருக்கீங்களா? ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை தாங்க. ஏன்னா நமக்கு சப்ஸ்கிரைபும் லைக்கும் ரொம்பவே முக்கியம். ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும்னா உங்கள் ஃபோனில் செட்டிங்ஸ் உள்ள போங்க. செட்டிங்ஸ் போயிட்டீங்களா? இப்போ நீங்கள் கனெக்ஷன்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே தான் நம்ம ஃபோனில் உள்ள எல்லா செட்டிங்ஸும் இருக்கும். இதில் மொபைல் நெட்வொர்க்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. இதில் உங்கள் ஃபோன் நெட்வொர்க் சம்பந்தமான எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கும். சிம் 1 சிம் 2 அப்படின்னு தனித்தனியாக இருக்கும். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளாக சிம் 1க்கு தான் டேட்டா ரோமிங் எனேபிள் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா டேட்டா ரோமிங் சிம் 1 அப்படின்றத இந்த இடத்துல சூஸ் பண்ணிட்டு அந்த ஆப்ஷனை டேர்ன் ஆஃப் பண்ணிடணும். ஸோ இப்போ பார்ப்போம் ஆச்சுன்னா டிசபிள் ஆகிருச்சு, டேர்ன் ஆஃப் ஆகிருச்சு. ஸோ இப்படி உங்களுக்கு தேவையான சிம்மை உங்களால் இந்த இடத்துல டேர்ன் ஆஃப் பண்ணிக்க முடியும். அப்படி டேர்ன் ஆஃப் பண்ணோன்னே நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுருந்த இந்த டேட்டா ரோமிங் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் ஆப்ஷன் உங்களுடைய ஃபோனில் நெட்வொர்க்கில் டேர்ன் ஆஃப் ஆகிரும், டிசபிள் ஆகிரும். ஸோ இப்படி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம டேட்டா ரோமிங்கை டேர்ன் ஆஃப் பண்ணுறது. ஸோ நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது போல் நீங்கள் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்குமா இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான சொல்யூஷனை நான் தரேன். தேங்க்யூ.